போயிங் நிறுவனத்திற்கு சொந்தமான ஸ்டார்லைன் என்ற விண்கலத்தின் மூலமாக இந்தியா வம்சாவளியான சுனிதா வில்லியம் மற்றும் வில்மோர் ஆகிய இருவரும் கடந்த ஜூன் மாதம் அமெரிக்காவில் உள்ள புளோரிடா மாகாணத்திலிருந்து நாசாவில் இருந்து ஸ்டார்லைன் என்ற விண்கலத்தின் மூலமாக சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்வதற்காக தயாராக இருந்தன. பல்வேறு இடையூறுகள் இருந்த காரணத்தினால் இவர்களுடைய பயணம் பலமுறை ஒத்திவைக்கப்பட்டது. பிறகு அனைத்து கோளாறுகளும் சரி செய்யப்பட்ட நிலையில் சரியாக பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வதேச விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் ஸ்டார்லைன் என்ற விண்கலத்தின் மூலமாக இருவரும் புறப்பட்ட நிலையில் சில மணி நேரங்களில் விண்கலத்தின் ஹீலியம் வாயு கசிந்த நிலையில் விண்கலம் ஆட்டோஃபைல் மூடுவிலிருந்து மேனுவல் மூடுக்கு மாற்றப்பட்டது. இருவருமே சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்த நிலையில் விண்கலத்தில் உள்ள கோளாறுகள் சரி செய்யப்பட்டு அவர்கள் 7 நாட்களில் மீண்டும் பூமிக்கு திரும்புவார்கள் என்று நாசா அறிவித்தது. எப்போது இருவருமே பூமிக்கு திரும்புவார்கள் என்று உலகமே காத்திருந்த நிலையில் திடீரென சமீபத்தில் நாசா ஒரு அறிவிப்பை ஒன்று அறிவித்தது. இருவருமே அடுத்த ஆண்டின் பிப்ரவரி